இப்போ வந்து அகமதாபாத்தில் ஏர் இந்தியா ஃப்ளைட் வந்து விபத்து ஏற்பட்டிருக்கு. இப்போ அதில் என்ன நடந்தது? எதனால இந்த விபத்து நடந்தது? அந்த விபத்து நடக்கும்போது அங்கே என்ன நடந்துகிட்டு இருந்தது? அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே என்ன நடந்தது? அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிளாக் பாக்ஸு அதில் அது கிடைச்சா தான் நமக்கு என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்து அடிப்படையில இவங்க இன்னும் பிளாக் பாக்ஸே நம்பிட்டு இருக்காங்க. அந்த கருப்பு பெட்டியவே நம்பிட்டு இருக்காங்க. அதில ஒரு ஃப்ளைட் இருக்குது அப்படின்னா, அதில ஒரு 10, 30 கேமராக்கள வைங்க. அந்த ஃப்ளைட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பகுதியிலயும் ஒரு நெறைய கேமராக்கள வைங்க. அதில இருக்கிற வீடியோக்கள நேரடியாவே நீங்க பதிவு பண்ணுங்க. அந்த விமான தலைமை கட்டுப்பாட்டு நிலையம் இருக்கும்ல, விமான நிலையத்தில அந்த ஃப்ளைட்டுக்குன்னு ஒரு கட்டுப்பாட்டு அறை வச்சு, அந்த வி அந்த அந்த பிளேன் வந்து அகமதாபாத்லேருந்து ஏறி டேக் ஆஃப் ஆகி லண்டன்ல வந்து அங்க இறங்குது அப்படின்னா, இதற்கிடையில அந்த 10 மணி நேரம் அந்த ஃப்ளைட்டுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு 50 கேமரா பொருத்துங்க. அந்த விமானி இருக்கிற இடத்துல, அப்புறம் பயணிகள் இருக்கிற பகுதிகள்ல அப்படின்னு நெறைய கேமராக்கள பொருத்தி, அதில என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத, இங்க விமானி தலைமை பகுதியில கட்டுப்பாட்டு அறைன்னு வச்சு, ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கும் இந்த மாரி வீடியோ பதிவுகள். என்னென்ன நடக்குது? அப்படிங்கிறத நீ பதிவு பண்ணி இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தில அது ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம் தானே! இவங்க இன்னும் அந்த பிளாக் பாக்ஸ ஆராயணும். பிளாக் பாக்ஸ கண்டுபிடிச்சு அதில கூட பார்த்தீங்கன்னா, அந்த விமானிகள் உரையாடுறது தான் கேட்கும். ஆடியோ தான் கேட்கும். கடைசி கட்டத்தில அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க, அது மட்டும் தான் அங்க வந்து பெரும்பாலும் கேட்கும். அப்போ அந்த விஷயத்த வச்சு தான் இவங்க ஆடியோவ வச்சு தான் அங்க என்ன நடந்தது அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்போ பிளாக் பாக்ஸ்ங்கிறதும் வச்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தில இன்னைக்கு பார்த்தா ஒரு வீட்ல ஒரு கேமரா வச்சு அத வந்து நீ மொபைல்ல ஆக்சஸ் பண்றாங்க. அவங்க எங்க போனாலும், வீட்ட பூட்டிட்டு எங்க போனாலும், வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு இந்த கேமராவிலே பார்க்கலாம். அப்படிப்பட்ட தொழில்நுட்பம் நிறைஞ்ச இந்த உலகத்திலயும், ஒரு ஃப்ளைட்ல என்ன நடந்தது? எதனால இந்த விபத்து நடந்துச்சு? அந்த விபத்து நடக்கிற கடைசி நேரங்கள்ல அங்க என்னதான் நடந்தது? அப்படிங்கிறத ஒரு அதிகாரப்பூர்வமா தெரிந்து கொள்வதற்கு வழி இல்லாம இருக்கு பாருங்க. அதுவும் அந்த பயணிகள் தான் என்ன பண்றாங்க, ஏதோ அவங்களா செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, செல்ஃபி வீடியோ எடுத்துக்கிறாங்க, அத Facebookல லைவ் பண்றாங்க. அத வச்சு தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த பயணிகள்ட்ட இருக்கிற சாதாரண தொழில்நுட்பத்த வச்சு தான் நாம அத தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அப்போ இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தில அந்த ஃப்ளைட்டுக்குள்ள ஒரு ஏர் இந்தியா ஃப்ளைட் தான் இன்னைக்கு வந்து விபத்துக்குள்ள ஆச்சு அப்படின்னா, ஒரு 100 கேமராவ அந்த ஃப்ளைட் முழுவதும் பொருத்துங்க. பொருத்தி, அதுங்க என்ன நடக்குது அந்த பிளேன் டேக் ஆஃப் ஆகுறதுலேருந்து, அங்க லண்டன்ல போய் இறங்குறதுலேருந்து பொதுவா ஒரு பிளேன் எங்க ஏறி, எங்க இறங்குது, இதுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத, அந்த 100 கேமராக்கள் அங்க பதிவு பண்ணட்டுமே! அதோட பதிவு பண்ணி, அத வந்து இங்க இங்க நேரடியா பார்க்குற மாரி ஒரு தொழில்நுட்பம் அங்க இல்லாம போச்சு பாருங்க. அப்ப அதுதான் வந்து இன்னைக்கு வந்து ஃப்ளைட்ல என்ன நடக்குது? ஏன் இந்த மாரி நடந்தது? அப்ப என்னென்ன ஒவ்வொரு அசைவுகளையும் நீங்க இங்கருந்தே பார்க்குற மாரி ஒரு தொழில்நுட்பத்த ஏன் நீங்க இன்னும் கண்டுபிடிக்கல? ஏன் இன்னைக்கு அதெல்லாம் சாத்தியம் இல்லையா? ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம் தானே! அத ஏன் இன்னைக்கு சாத்தியம்? ஒருவேளை எனக்கு தெரியலாம். எனக்கு தெரியாம கூட இருக்கலாம். அல்லது அது ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம் தாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஈஸி தான். அ அப்படின்ட்டு ஏன் அதே அதே விபத்துக்குள்ளான விமானத்தில இருந்து தானே பயணிகள் வந்து வீடியோவ வந்து Facebookலயோ சமூக வலைதள ஊடகங்களே லைவா போட்ட 1, 2 வீடியோவ வச்சு தான், அங்க என்ன நடந்ததுன்னு இப்ப கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா, அப்போ கண்டிப்பா அது இன்னைக்கு சாத்தியம் தானே! அப்போ ஒரு ஃப்ளைட்டுக்குள்ள நீங்க நெறைய கேமராக்கள பொருத்தி, அங்க என்ன நடக்குது? அந்த ஃப்ளைட் ஏறுறதுலருந்து இறங்குற வரைக்கும் என்ன நடக்குது? அப்படிங்கிறத நீங்க இங்கருந்தே பார்த்துக்கலாமே! ஏன் இவ்வளோ தடுமாறுறீங்க? இவ்வளோ குழப்பம் ஏன் உங்களுக்கு அவசியமா இருக்கு? அப்போ இதெல்லாம் பாருங்க, ஒரு சாதாரண விஷயம் தான். சாதாரண என்னைப் போன்ற ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற ஒரு சிந்தனை கூட, உங்களுக்கு ஏன் இல்ல? அப்ப இதெல்லாம் ஒரு அலட்சியம் தான். பாதுகாப்பு குறித்து இவர்களிடம் இருக்கிற ஒரு அலட்சியம் தான், இது போன்ற விபத்துகளுக்கு கூட காரணமா இருக்கு. அப்படிங்கிறத நம்ம அத புரிஞ்சுக்கணும்.